இவன் பேர் ஜேக்குமா. ஆமாம், இவங்க சுதந்திரமாக இங்கிட்டு அங்கிட்டும் பறந்துக்கிட்டு திரிவாங்க. சாப்பிட வருவாங்க, சாப்பிட்டுட்டு அவங்களா கிளம்பி ஓடிடுவாங்க. எங்கே போகிறான்னு தெரியாது, எங்கே வரான்னு தெரியாது. திடீர்னு வந்து நிற்பாங்கண்ணே, மண்ணில் விளையாடுவாங்க. அதோட ஆளை காணாமல் போயிடுவாங்க. அப்புறம் திடீர்னு கேட்டில் நிற்பாங்க. நான் பைக் எடுத்துகிட்டு வெளியே போனேன்னாக்கா அதே பின்னாடியே ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. மொத்தத்தில் நம்மளை பின்தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படா இவங்கிட்ட போகிறான் அங்கிட்டு போவான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. வேறு யார்கிட்டையுமே இது பண்ணாது, கிட்ட போகாது, ஒன்றும் செய்யாது. நம்மகிட்ட மட்டும்தான் வருவாங்க கிட்ட. ஆமாம், நம்ம தொட்டால் வந்து நிற்பா பக்கத்தில். வேறு எங்கேயும் யாரும் தொட விட மாட்டாங்க, கடிச்சு வச்சிடும் யாராவது தொட்டால். ஆமாம், வெளியாலாம் வந்து தொடவே முடியாது, நம்ம மட்டும் தொட்டாதான். ஓகேனா நல்லா வளர்ந்து நல்லா வாட்டில் சுற்றி திரிவாங்க. சுதந்திர பறவை அவ்வளோதான். பறவைகளை வந்து என்றைக்குமே சுதந்திரமாக தான் இருக்க விடணும், அதுதான் நல்லது. அதுகளுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தா தான் அதுகளுக்கும் ஒரு நல்லா இருக்கும். அதனால் இது வாட்டு தெரியுது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நல்லா திரிவாங்க வாட்டில், ஜாலியாக திரிவா. அங்கிட்டு இங்கிட்டுமா பட்டடிப்பா, அங்கிட்டு போக வாங்கிட்டு வருவாங்க. மண்ணில் விளையாடுறதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். மண்ணில் விளையாடுற சொன்னால் போதும், நல்லா விளையாடுவாங்க. எனக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா.